காய்ஸ் ஃபைனலாக கீழே இறங்குறோம். அந்த படிக்கட்டை ஏறி இப்போது உள்ள ஒரு சின்ன கீழே இறங்குற படிக்கட்டு இருக்குது. அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிறத விட இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இது டெம்பிள்லாம் இருக்குது. இங்கே ஒரு தனியாக ஒரு டெம்பிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மேலே பார்த்தோம்ல, அந்த சைடு பார்த்தோன்னா ஒரு 2 சின்ன கடை இருக்குது. அங்கே வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஐஸ்கிரீமு, ஐஸ் வாட்டரு, நார்மல் வாட்டரு அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு டெம்பிள் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த டெம்பிளுக்கு போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. நீங்களும் மலேசியா விசிட் பண்ணி இந்த கோவிலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செம்மையாக இருக்குது. இந்த முருகர் சிலைக்காகவே போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாலைலாம் அப்படி இருக்கு. அங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செம்மையாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பல் கழட்டி இன்னும் போகலாம் கோவிலுக்கு. இங்கே எல்லோரும் செப்பலை ஊற்றிட்டு தான் உள்ளே போகிறாங்க. இங்கே அழகாக ஒரு ஸ்டாச்சு, 3 ஒரு ஹார்ஸ், 2 யாரும் 2 பேர் யாரும். இந்த கோவில் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேல்யூத்தர் டெம்பிள். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டு இதெல்லாம் போட்டு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா கலன்னு இருக்குது. பாருங்க, இங்கே தண்ணி வேணாலும் குடிச்சிக்கலாம். கூலிங் வாட்டரும் நார்மல் வாட்டரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான முருகர் வேலோட மயில் இருக்குது. மயிலும் புதுசு. இங்கே ஒரு மயில் அழகாக இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. இங்கே வந்து கிளாஸாக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு முக்கியமான இது போல், முக்கியமான டெம்பிள் சாமி போல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இங்கே மேலே ஏறணும். இங்கேயும் படிக்கட்டெலாம் இருக்குது, மேலே ஏறணும். வாங்க போகலாம். அப்புறம் இந்த கோவிலில் நிறையா சாமிலாம் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கும்பிட்ட சாமி. அழகாக இருக்குது. இங்கேயோ சாமி இருக்குது. அந்த சாமியை இப்போ தான் கும்பிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே முருகர் கோவிலுக்கு அழகாக செம்மையாக இருக்குது. இந்த ஸ்டாச்சு தான் இங்கே இது ஃபேமஸ். அங்கே பாருங்கள். இப்போ நம்ம மேலே போகிறது வந்து ஸ்ரீ வள்ளி தேவனை முருகர் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்களே படிங்க. இங்கே தான் போட்டிருக்கு, ஸ்ரீ வள்ளி தெய்வனை முருகர்.
இங்கே போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் கவுண்டர் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுவும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஃபோட்டோ மாதிரி கிளிக் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம பார்த்தோம்ல என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸில். நம்ம வீடியோலலாம் பார்த்தா நம்ம வீடியோலலாம் பார்த்தா ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம உண்மையாக வந்து பார்த்தா தான் தெரியுது இது கொஞ்சம் ஈஸி தான்ட்டு. ஆமாம், ஈஸி தான். இந்த குகை இது பார்த்தா தான் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒர்த் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பட்டு கேவ்ஸ் இது போட்டிருக்கு. நம்ம படியில் பாதி தூரம் நடந்து வந்தோடனே இது யுவர் ரியல் அட்வென்ச்சர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு போட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தோன்னா அதுதான் ரியல் கேவா, அதுதான் பட்டு கேவா. கேவில் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எங்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யாரோ இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கேயோ யாரோ இருக்காங்க, இதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் செப்பல் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்க்கு மூவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம இங்கே போகிறோம். இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டுலாம் இருக்குது. இங்கே பார்த்து வரணும். இங்கே வழுக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். வழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மழைலாம் வரல, குகைக்குள்ளேருந்து தண்ணி கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி எங்கே இருந்தெல்லாம் தண்ணி கொட்டுறதுலாம் தெரில ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடியல ஃப்ரெண்ட்ஸ், மூச்சு வாய்ந்து. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 50 or 100 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கீழே விட இங்கே மேலே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நேச்சுரல் இல்லைன்ட்டு. ஆனால் இது நேச்சர் தான். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது பூமாதேவின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா யாரும் இருக்காங்க. இங்கே யாருன்னா இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நான் உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நானே பாஸ் பண்ணி தெரியாமல் தான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து ஒரு சாமி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கே தெரியும், சிவன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில அவ்வளோவா, சாமி ஹிஸ்டரியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது.
ஃப்ரெண்ட்ஸ். என்னடா எல்லாமே கமெண்டில் போடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா தெரியாதா, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படி இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோகலா எப்படி இருக்கு மேலதான். இங்கே வந்து பார்த்தோன்னா அவள் தான் இங்கே இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், கோவிலோட எண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இறங்கி போக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சொன்னேன் சாமியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா உங்களுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாடா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.